மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மாபெரும் வெற்றியை பெறப்போகிறது. அதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. நான் ஏற்கனவே சொன்னது போல் கூட்டணி பலம் அதற்கு முதன்மையான காரணம். கடந்த 5 ஆண்டுகளில் திமுக அரசு பெண்களை மையப்படுத்தி தீட்டிய திட்டங்கள், மாணவ செல்வங்களை மையப்படுத்தி தீட்டிய திட்டங்கள், வெற்றிகரமாக அவற்றை நடத்தி நடைமுறைப்படுத்தி நிகழ்த்தியிருக்கிற சாதனைகள் நமக்கு கூடுதல் வலு சேர்ப்பதாக அமைந்துள்ளன. மூன்றாவதாக, இந்த கூட்டணி கொள்கை பிடிப்புள்ள ஒரு கூட்டணி என்பதை நாம் அடுத்தடுத்து நடைபெற்ற தேர்தல்களின் மூலம் உறுதிப்படுத்தி இருக்கிறோம். மதச்சார்பின்மையை முன்னிறுத்தி தமிழகத்தில் மதத்தின் பெயரால், சாதியின் பெயரால் சமூகங்களை பிளவுபடுத்துவதற்கு இடம் கொடுத்து விடக்கூடாது, வன்முறை அரசியலுக்கு வழிவகுத்து விடக்கூடாது, வட இந்திய மாநிலங்களில் நிகழ்வது போன்ற வெறுப்பு அரசியல் இங்கே தலை தூக்கிவிடக்கூடாது என்கிற பொறுப்புணர்வோடு இந்த ஒரு அணி தொடர்ந்து கடமையாற்றி வருகிறது என்பதை மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். ஆக இந்த கூட்டணியின் மீதான நன்மதிப்பு, ஒரு குட் ஃபெய்த், ஒரு கிரெடிபிலிட்டி, நம்பகத்தன்மை மக்களிடையே வளர்ந்தோங்கி இருக்கிறது. அது நம்முடைய கூட்டணியின் வெற்றிக்கு கூடுதல் பலம். இவை எல்லாவற்றையும் விட விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த கூட்டணியை கட்டுக்கோப்பாக வைத்திருப்பதில் எடுத்துக்கொண்ட முயற்சி, கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை எப்படியாவது சீர்குலைத்து விட வேண்டும், சிதறடித்து விட வேண்டும், பலவீனப்படுத்தி விட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு பலர் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டார்கள். அவர்களின் டார்கெட், இலக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியாகத்தான் இருந்தது. குறிப்பாக திருமாவளவன் எப்படியாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை அல்லது திருமாவளவனை அந்த கூட்டணியில் இருந்து வெளியேற்றிவிட்டால் போதும், மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை சிதறடித்துவிட முடியும் என்று கணக்கு போட்டார்கள். அதாவது நம்மை ஒரு துருப்புச் சீட்டாக பயன்படுத்த முயற்சித்தார்கள். நம் மூலமாக அந்த கூட்டணியை பலவீனப்படுத்த திட்டம் போட்டார்கள். இது வெறும் யூகமில்லை, அனைவரும் அறிந்த வெளிப்படையான அரசியல் உண்மை. அதற்கு நாம் கிஞ்சித்தும் இடம் கொடுக்கவில்லை. எந்த ஆசை காட்டுதல் அல்லது மயக்குதல் போன்ற அந்த காரணங்களை முன்னிறுத்தி அதன் மூலம் நம்முடைய இயக்க தோழர்களை அந்த கூட்டணியில் இருந்து எப்படி வெளியேற்ற முடியும் என்கிற முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்தனர். எல்லா முயற்சிகளையும் நாம் அமைதி காத்ததன் மூலம், உணர்ச்சி வயப்படாமல் நிதானமாக செயல்பட்டதன் மூலம் முறியடித்தோம். நம்மை பொறுத்தவரையில் தொலைநோக்கு பார்வையோடு இந்த கூட்டணியில் இருக்கிறோம். வேறு எந்த காரணமும் முதன்மையானதாக இல்லை. மதவாத சக்திகள், சாதியவாத சக்திகள் பல்வேறு முகமூடிகளை அணிந்து கொண்டு களத்திற்கு வந்திருக்கிறார்கள் என்பதை நாம் அறிவோம். அவர்கள் வலுப்பெற்றால்
நாம் பேசும் அரசியலுக்கே பெரும் தீங்கு விளைந்துவிடும். எதிர்காலத்தில் இந்த அரசியலையே நம்மால் பேச முடியாத ஒரு சூழல் உருவாகிவிடும். சாதியின் பெயரால், மதத்தின் பெயரால் சமூக நீதி அரசியலை பின்னுக்கு தள்ளுகிற சதி முயற்சிகள் பல முனைகளில் இருந்தும் நடந்தன. அவற்றையெல்லாம் மிக இலகுவாக நாம் புறந்தள்ளிவிட்டு நாம் எடுத்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தோம். அந்த உறுதிப்பாட்டை பாராட்டுவதற்கு பதிலாக நம்மை கொச்சைப்படுத்துகிற முயற்சிகளில் ஈடுபட்டார்கள். திமுகவுக்கு நாம் துணை நிற்கிறோம் என்கிற அந்த ஒரு கோணத்தில் இருந்து மட்டுமே நம்முடைய நிலைப்பாடுகளை அவர்கள் அணுகினார்கள், அலசினார்கள். கூடுதல் இடங்களை பெறுவதற்கு வாய்ப்பிருந்தும் திருமாவளவன் அந்த முயற்சியை மேற்கொள்ளவில்லை. இது ஒரு விமர்சனம். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக இந்த அரசு இருக்கிறது. ஆனாலும் திருமாவளவன் அந்த அரசை ஆதரிக்கிறார். அதற்கு வேங்கைவேல் ஒரு சான்று என்று பேசினார்கள். இதெல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்களின் மீதான நல்லெண்ணத்தின் அடிப்படையில் அல்ல, அவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்கிற பொருளில் அல்ல. நாம் அந்த களத்தில் எவ்வளவு நேர்மையாக நின்று மக்களுக்காக மக்களோடு நின்று போராடி இருக்கிறோம் என்பதை பாதிக்கப்பட்ட மக்களே நன்கு அறிவார்கள். ஆனால் இப்படியெல்லாம் சில காரணங்களை முன்வைத்து நம்மை அந்த கூட்டணியில் இருந்து வெளியேற்றுவதற்கு பெருமுயற்சியை மேற்கொண்டார்கள். நாம் அதற்கு இணங்கவில்லை, உணர்ச்சி வயப்படவில்லை. அதற்கு ஒரே காரணம், நாம் அங்கம் வகிக்கிற அந்த கூட்டணி நம்முடைய கூட்டணி, நாம் இணைந்து இடதுசாரி சக்திகளோடும் இதர ஜனநாயக சக்திகளோடும் இணைந்து பயணிக்கிற ஒரு கூட்டணி. அந்த கூட்டணியை பலவீனப்படுத்திவிட்டு தற்காலிகமான ஒரு லாபத்திற்காக அல்லது ஆதாயத்திற்காக ஒரு முடிவை எடுத்து காலத்தால் பழிக்கும் அளவுக்கு, களங்கம் உருவாகக்கூடிய அளவுக்கு ஆளாகிவிடக்கூடாது என்கிற எச்சரிக்கை உணர்வு. இந்த எச்சரிக்கை உணர்வை சமூக ஊடகங்களில் விவாதிக்கக்கூடியவர்கள் யாரும் சுட்டிக்காட்டி பாராட்டவில்லை. எத்தனையோ வாய்ப்புகள் இருந்தும் எவ்வளவோ ஆசை காட்டியும் கூட அதற்கு இணங்காமல் தான் எடுத்த நிலைப்பாட்டில் திருமாவளவன் உறுதியாக இருக்கிறார். அந்த உறுதிப்பாட்டை வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம் என்று சொல்லுவதற்கு சமூக ஊடகங்களில் ஆட்கள் இல்லை. மிக மிக சொற்பமாக ஒரு சிலர் அதை உணர்ந்து வெளிப்படையாக சுட்டிக்காட்டி பாராட்டி இருக்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி இந்த மாபெரும் வெற்றியை பெறப்போகிறது, திமுக ஆட்சியை கைப்பற்றப் போகிறது என்று சொன்னால் அதற்கு விடுதலை சிறுத்தைகளின் அணுகுமுறையும் விடுதலை சிறுத்தைகளின் உறுதிப்பாடான நிலைப்பாடும் ஒரு காரணம் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது, மறுத்துவிட முடியாது. இதை யாரும் சுட்டிக்காட்டி விவாதிக்கப் போவதில்லை. ஆனால் நாம் உணர்ந்தாக வேண்டும், நீங்கள் உணர்ந்தாக வேண்டும். நாம் சராசரி அரசியல்வாதிகளைப் போல் செயல்பட்டிருந்தால், கூடுதல் இடங்களுக்காக ஆசைப்பட்டிருந்தால், மாற்றம் என்கிற பெயரில் நாம் வேறொரு முடிவை எடுத்திருந்தால், தமிழ்நாடு அரசியல்
தலைகீழாக மாறியிருக்கும் என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. அதை நாம் விரும்பவில்லை.